திமுக நாடாளுமன்ற வேட்பாளருக்கு வாக்குகள் சேகரித்த செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர். பூ வியாபாரம் பெண்ணிடம் ஒன்றிய அரசின் மக்கள் விரோத கொள்கையை எடுத்துரைத்து திராவிட அரசின் சாதனையை எடுத்துக் கூறி பூக்கட்டி வாக்கு சேகரித்த எம்எல்ஏ. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆலப்பாக்கம், மேலமையூர் மற்றும் வல்லம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் தலைமையில் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் சந்தானம், ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன், கூட்டணி கட்சிகளைச் சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள் என வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் க. செல்வத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடுகள், கடைகள் மற்றும் வணிக வளாகங்களுக்கு சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்பொழுது மேலமையூர் ஊராட்சியில் பூக்கட்டி வியாபாரம் செய்து வரும் பெண்ணிடம் வாக்கு சேகரிக்க சென்ற சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், கடந்த 10 ஆண்டுகளில் ஒன்றிய அரசின் மக்கள் விரோத கொள்கையினால் சிறு மற்றும் பெரு வியாபாரிகள், பொதுமக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் பூக்கட்டியபடியே எடுத்துரைத்து திமுக வேட்பாளர் செல்வத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர் ஹெலன் சிந்தியா சரவணன், பரிமலா ஜெயசங்கர், ஒன்றிய கவுன்சிலர்கள் நிந்துமதி, சங்கமித்திரை, கருணாகரன், மாவட்ட பிரதிநிதி ஜெயக்குமார், ஜானகிராமன் மற்றும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக என கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.